ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம். 10வது வீட்டிலே ஒரு பாவினாச்சும் இருக்கணும். அந்த பாவி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது உங்களுக்கு ராஜயோகம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், ஏதாவது உங்கள் பேரில் கெட்ட பேர் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணி அமர்ந்து பதவி உயர்வு பெறக்கூடிய அமைப்பு அடுத்த 4.5 மாத காலம் உண்டு.
10வது வீட்டிலே சனி வக்கரகதியில் நின்று அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் மிதுன ராசி என்பதற்கு நற்பலன்களை கொடுக்க போகிறது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையால் பரிசுகிறார். அப்போ கடுமையான பண விரய நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும். இரவு உறக்கம் நன்றாக வரும். உங்கள் பயண போக்குவரத்து எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி அமையும். வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வேலை விஷயமாக படிப்பு விஷயமாக வெளிநாடு போகணும், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா இந்த 4.5 மாத காலத்தில் நீங்கள் வெளிநாடு செல்வீங்க. வெளிநாடு போய் சம்பளம் வாங்கி பணம் சம்பாதிப்பீங்க. பணத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அதிகமாக விரைய செலவு தான் ஆகுது, மருத்துவ செலவு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் அந்த பண கஷ்டம் நீங்கி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி என்பதற்கு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 4.5 மாத காலம் நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் அமையும். 12வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும் போது வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் டான் உடனே வெளிநாடு செல்வீங்க. வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. மிதுனம் ராசிக்கு 4வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும் போது 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அதாவது சொத்து சார்ந்து வீடு சார்ந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை கொடுத்து அடைக்கலாம். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வண்டி வாகனம் வீடு மனை நிலம் சொத்துக்கள் மூலம் சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அடிக்கடி பழுதாகி லிப்பர் செலவு ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அதெல்லாம் குறையும். 4வது வீட்டை வக்கர கிரகம் பார்வை செய்யும் போது வீட்டு மனையோ வீடோ விவசாய நிலமோ சொத்துக்கள் விற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்கலாம். அதாவது தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பதற்கு நன்மைகளை நடக்கும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ நண்பர்கள் வழியில் வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் தீரும். 7வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் வியாபாரம் தொழில் சார்ந்து மிதுன ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாய் தரும். மிதுன ராசி என்பதற்கு 10வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் அடுத்த 4.5 மாத காலம் வேலை உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் அனுபவிக்க போறீங்க. மிதுன ராசி என்பதற்கு சனி வக்கர காலம் மிகச் சிறப்பான அமைப்பை கொடுக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.